உலகெங்கிலும் உள்ள ஆன்மீக அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். வள்ளல் பெருமான் கோலத்திற்கு கிடைத்த ஒரு அரிய ஆன்மீக பொக்கிஷம். கருணாமூர்த்தி, அன்பெனும் இன்ப ஊற்று. வள்ளல் பெருமான் தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு ஆன்மீக புரட்சியாளர். தமிழகம் அவரை ஒரு ஆன்மீகவாதியாக மட்டுமே எண்ணி அவருடைய உபதேசங்களை சரியான முறையில் பின்பற்ற தவறிவிட்டது. இது தமிழக சமுதாயத்திற்கு மட்டுமன்றி மனித குலத்திற்கே ஒரு பெரிய இழப்பாகும். இந்த வள்ளல் பெருமானுடைய முக்கியமான உபதேசங்களில் ஒன்று அன்பென்னும் உயிர் இரக்கம். எல்லாவற்றிடத்தும் கருணை மனப்பான்மையுடன் இருக்க வேண்டும், எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது என்பது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வள்ளல் பெருமான் மிகவும் அறுதிட்டு கூறுகிறார். வள்ளல் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் அன்றி வேறு எந்த முறையிலும் இறைவனை அடைய இயலாது என்பதையும் அறுதிட்டு கூறுகிறார். வள்ளல் பெருமான் உடைய உபதேசங்களால் ஈர்க்கப்பட்டு நான் எழுதிய கதை சர்வம் விஷ்ணுமயம் என்ற தலைப்பில் இந்தியில் முதலில் வெளியானது. இந்த கதையின் உட்கருத்து என்னவென்றால், எந்த உயிரையும் துன்புறுத்தும் உரிமை மனிதனுக்கு இல்லை. ஏனென்றால் எல்லா உயிர்களிலும் கடவுள் இருக்கிறார். அதனால் கடவுள் படைத்த எந்த உயிரையும் துன்புறுத்தும் உரிமை எந்த கடவுளாகட்டும் மனிதனுக்கு கொடுக்கவில்லை என்பதே இந்த கதையின் உட்கருத்து. இந்த கதை ஒரு சிறிய குக்கிராமத்தில் துவங்குகிறது. அந்த குக்கிராம மக்கள் மிகவும் எளிமையான முறையில் வாழ்க்கை நடத்தினார்கள். அந்த குக்கிராமம் அவருடைய தலையாய குறிக்கோளானது எந்த சூழ்நிலையிலும் எந்த உயிருக்கும் தீங்கு விளையக்கூடாது என்ற ஒரு குறிக்கோளை கொண்டு மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். அவருடைய கிராமமும் மிகவும் பச்சை பசலென்று எல்லா வளங்களும் கூடியதாக இருந்து வந்தது. இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராமம் வறட்சி நிலையில் சேர்ந்துவிட்டது. மக்கள் உணவு உண்ணதற்கே இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. இருப்பினும் அந்த கிராம மக்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த உயிரும் கொல்லக்கூடாது என்ற தங்கள் குறிக்கோளில் மிகவும் உறுதியாக இருந்தனர். அப்போது ஒரு வயோதிகர் கிராமத்திற்கு வருகிறார். அந்த வயோதிகர் பார்ப்பதற்கு ஒரு சாதுவை போல இருந்ததால் அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் அவரை அழைத்து உபசரித்து கிராமத்தில் தற்போதுள்ள பிரச்சனைகளை கூறி அதற்கு என்ன செய்யலாம் என்று அறிவுரை கேட்கிறார். அதற்கு அந்த வயோதிகர், உங்கள் கிராமத்திற்கு ஒரு பெரிய சாபம் ஏற்பட்டுவிட்டது, அந்த சாபத்தை நீக்க நீங்கள் ஒரு ஆட்டை பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். இந்த சூழ்நிலையில் வறட்சிக்குள்ளாக தொடங்கிய மக்களின் மன உறுதி கொஞ்சம் கொஞ்சமாக தளரத் தொடங்குகிறது. அந்த பிரச்சனைக்கு வேறு எந்த பரிகாரம் தென்படாத நிலையில் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மன மாற்றத்துக்குள்ளாகிறார்கள். கிராமத்து கூட்டத்தில் அவர்கள் ஆட்டை பலி கொடுப்பது என்று முடிவு செய்து விடுகிறார்கள். அப்போது அருகிலிருந்து யாரோ சிரிப்பது போல ஒரு ஒலி கேட்கிறது. எல்லோரும் திரும்பி பார்க்கும்போது அங்கே மாடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் அவர்களை பார்த்து நகைத்து கொண்டிருக்கிறான். எல்லோரும் அவனை ஏன் நகைக்கிறாய் என்று கேட்க அவன் மிகவும் அன்புடன் கூறுகிறான், இன்று எவரோ ஒருவர் வந்தார், ஆட்டை பலி கொடுக்கல என்று சொல்லிவிட்டார். நீங்களும் அவர் பேச்சை உண்மை என்று நம்பி அவர் பின்னால் சென்று ஆட்டை பலி கொடுக்க முடிவு விட்டீர்கள். நாளைக்கு இந்த பிரச்சனை சரியாகவில்லை என்றால் இன்னொருவர் வருவார். அவர் மனிதனை பலி கொடுத்தால் சரியாகிவிடும் என்றால் உங்களில் யார் தயாராக இருக்கிறீர்கள் உங்களை பலி கொடுத்து கொள்வதற்கு என்று கேட்டு சிரித்துவிட்டு சென்று விடுகிறார். அந்த சூழ்நிலையில் மக்களின் மனதில் இருந்து ஏதோ ஒரு மாயை போன்ற உணர்வு விலகியதாக அவர்களுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. ஸோ
மறுபடி மக்கள் தங்களுடைய கொள்கையில் உறுதியாக இருந்து எந்த சூழ்நிலையிலும் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது என்ற மனப்பான்மைக்கு வருகிறார்கள். கதை இத்துடன் முடிகிறது. வள்ளல் பெருமான் அன்பையும் கருணையும் போதித்தார். பாரத தேசம் ரிஷிகளாலும் ஞானியர்களாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட புண்ணிய பூமி. எவ்வளவோ ஆன்மீகவாதிகள் வந்தார்கள், தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு சென்றார்கள். இருந்தாலும் மக்கள் ஆன்மீகவாதம் என்பது பொது வாழ்க்கைக்கு, சாதாரண இல்வாழ்க்கைக்கு ஏற்றதல்ல என்ற ஒரு கருத்தில் ஒரு மாயையில் இருக்கிறார்கள். ஆன்மீகம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது, மனித வாழ்க்கைக்கு பொதுவானது. ஆன்மீகம் என்பது வேறு ஒன்றும் அல்ல. திருமூலர் கூறுவது போல அன்பே சிவம் என்றார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்பது திருமூலர் வாக்கு. அந்த அன்பு என்னும் கருணையால் அன்றி, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் அன்றி இறைவனை அடைய முடியாது என்று வள்ளல் பெருமான் அறிவித்துக் கூறுகிறார். ஆளால் மக்களே, நண்பர்களே, கொல்லாமை என்ற நல்ல மாண்பை நம்முள் விதைத்து மனிதகுலம் உய்யும்படிக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். அன்பே சிவம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.